சார் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் மனப்பாடமே ஆக மாட்டேங்குது சார். இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் புரியவே மாட்டேங்குது சார். இதை எப்படி படிக்கணுன்னே தெரியல, எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுன்னே தெரியல. அதுலேயும் இந்த கார்பன் ஹைட்ரஜன்லாம் வச்சு ஆர்கானிக்கில் மெத்தனால் எத்தனால் அப்படிலாம் சொல்கிறாங்களா, ஆர்கானிக்னு அது எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யாராவது யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் வேணும். நம்ம புக்கே ஒரு தாராளமான மெட்டீரியல். அதை விட சூப்பராக நீங்கள் ரெகுலராக நம்மளோட கிளாஸ், நான் டெய்லி ரெகுலராக நடத்தக்கூடிய லைவ், நீங்கள் நம்மளோட லைவெல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் யாரெல்லாம் நம்மளோட லைவை பார்த்துருக்கீங்க, யார் யாரெல்லாம் என்னோடய வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ச் பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நான் போர்டில் புக்கில் இருக்கிறத விட ரொம்ப கம்மியான கண்டென்ட், ஒரு 2 லைன் அல்லது 3 லைன். ஆனால் நம்மளோட கிளாஸ் எவ்வளோ நேரம் இருக்கும், மணிக்கணக்காக இருக்கும். அப்போ ஒரு சின்ன வரியை வச்சுட்டு உங்கள்கிட்ட என்னால் இவ்வளோ விஷயத்தை பேச முடியுதுன்னா அதே மாதிரி தான் நீங்களும். உங்களோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் புக்கில் படிக்கிறது இருந்தாலும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கில் நான் அட்டாச் பண்ணுறப்பையும் நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணுறப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கரெக்டான ப்ராப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் டெய்லி ப்ராக்டிஸ் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பராக இருக்கட்டும், ஒரு சில யூனிட்ஸு, ஒரு சில கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் லெசன்லாம் போயிட்டோம் அப்படின்னா, தனிம வரிசை அட்டவணைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறையா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தவங்க மட்டும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதை உங்கள் மனசில் நல்லா நிலைநிறுத்த முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ட். இப்போ 2 விஷயத்தை நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். நீங்களும் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதை 2 பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் ஒரு 50 to 60% கெமிஸ்ட்ரியில் மார்க் நல்லா வாங்குறதுக்கு, ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமாக வாங்குறதுக்கான சான்சஸ் வந்துடும். பட் இந்த நேரத்தில் யூ வில் ஃபீல் சம் ஃபெட் அப். கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு மனசு உடைஞ்சு போகிறது, இவ்வளோ தூரம் படித்தோமே ஆனால் நம்மளுக்கு மார்க் வரலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கவலைகள் இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல தான் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். பி கான்ஃபிடென்ட். நீங்கள் அந்த இடத்துல உடஞ்சி போகாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். உண்மையிலே கெமிஸ்ட்ரிக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்தில் கெமிஸ்ட்ரியை பார்த்து ரொம்ப பயந்தேன். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி இஸ் மை வெரி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், மை வெரி பிக் ஃபேவரட் சப்ஜெக்ட். எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அதை நான் ஃபேவரட் சப்ஜெக்டாக மாற்றி காட்டுவேன். யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ண சொன்னேன்னா அதையோட சேர்த்து யார் யாரெல்லாம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மேலே ஒரு லவ் வந்திருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பிரேக்கிங். நிறைய விஷயங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் உடச்சிட்டே இருப்போமா, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் மொத்தமாக வச்சு படிச்சிங்கன்னா உங்களை கெமிஸ்ட்ரி நல்லா வச்சு செஞ்சிடும். அதனால் கெமிஸ்ட்ரி எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக பிரேக் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈக்குவேஷன் கூட நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் அந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பாருங்கள். அதாவது ஒரு ஈக்குவேஷனே பிரேக் பண்ணிவிடுவேன். ரியாக்டன்ட் தனியாக, வினைபடுபொருள், வினை விளைபொருள், ரியாக்டன்ட், ப்ராடக்ட், யார் அந்த ரியாக்டண்ட்டுக்கு தேவை, யார் முன்னிலையில் நடக்கிறாங்க, எப்படி நடக்குது, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனோ அல்லது ஒரு கண்டென்ட்டையோ பிரேக் பண்ணி நீங்கள் பிரித்து வச்சு படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது எப்படி இருக்க போகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப நாளைக்கும் உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் அது ஸ்டோர் ஆகிடும். கெமிஸ்ட்ரி மேலே உங்களுக்கு ஒரு லவ் வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறத விட இந்த கெமிஸ்ட்ரியில் அதிகமான டவுட் வரும். பிகாஸ் நீங்கள் ஒரு கான்செப்ட் படித்து வச்சுருப்பீங்க, ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் டிவியேட் ஆகும், அது ஏனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு நிறைய டவுட் வரும். உடனே நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ், நம்மளோட கமெண்ட் பாக்ஸ், இது எல்லாத்துலேயுமே போட்டு என்ன பண்ணுங்கள்,
அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? உங்களால் முடியும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பணும். ஓகே, டாடா பாய், see you, thank you.